பாண்டி ஸ்டோர் டுடே எபிசோட் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சுகன்யா. ஏன்னா நீ பல முறை ஜெயிலுக்கு போயிட்டு கோர்ட்டுக்கு ஏறிட்டு போயிட்டு வந்தவ தானே அப்படின்னு கோமதி சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்த நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ பழனி ரூமுக்கு போகிறாங்க. சுகன்யா ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு அப்படியே சார்ஜர் எங்கே இருக்குன்னு தேடுற மாதிரி தேடிட்டு, இங்கே பாரு அக்கா அப்படி தான் சரியா, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, அதை நினச்சி நீ ஃபீல் பண்ணாது, மனசில் பட்டு தான் அவங்க பேசிடுவாங்க, அவங்க சொன்னதும் தப்பு தானே, நீ அதை நினச்சி கவலைப்படாத, நான் கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. சுகன்யா வந்து நம்மளுக்காக வந்து இவர் இவ்வளோ பேசுறாரு அப்படின்ட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் கோர்ட்டுக்கு போறாங்க. என்னங்க இது, எனக்கு பயமா இருக்குன்னு கோமதி சொல்றாங்க. வயசு பொண்ணு இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம், வேண்டாங்க நம்ம போயிடலான்றாங்க. ஏண்டி எதுக்கு நீ பயந்துக்கிட்டு இருக்க சொல்லுன்றாங்க. சும்மா தேவையில்லாத பயந்துக்கிட்டு இருப்பியா? ஏங்க உங்களுக்கு என்ன நீங்க சொல்லுவீங்க? அரிசி நீ தலையில முக்கடை போட்டுக்கோ, அரசி நீ அப்படியெல்லாம் பண்ணாதம்மான்னு பாண்டி சொல்றாங்க. நம்ம தைரியமா இருக்கணும், தப்பு பண்ணாத போது நம்ம ஏன் சொல்ல பயப்படணும்? உன் அம்மா தான் தேவையில்லாத சொல்லிட்டு இருக்கானா, நீ அதை பத்தி எல்லாம் நினைச்சு இது பண்ணாத சரியா, நீ தைரியமா இதை பத்தி யோசிக்காதன்றாங்க. சரி ஓகேப்பான்றாங்க. உனக்கு பயமா இருக்கா? இல்லப்பா எனக்கு பயம்லாம் இல்லை, நான் நார்மலா தான் இருக்கேன்றாங்க. அப்புறம் என்ன கோமதி உனக்கு அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் நான் உள்ள போயிட்டு வரீங்க, அதெல்லாம் போகாதீங்க, தனியாக விட்டு கதிர் அங்கதானே இருக்கான்றாங்க. அவன் வரவேற்குமாச்சு இருன்றவாங்க. அதுக்கப்புறமா கதிர் வந்து தான் உள்ள போவாங்க. உடனே கதிர் பயமா இருக்குடா நம்ம போயிடலான்றாங்க. வாடி இப்பவே ஆட்டோ பிடிச்சி போயிடலாம் அவருக்கு தெரியாமன்றாங்க. அம்மா அப்பா என்னம்மா சொல்லுவாரு, என்னம்மா பேசிட்டு இருக்க, நீ தைரியமா இருமா. ஏண்டி அப்படியே உன் அப்பாவை பேச்சவே கேட்டுட்டு ஆடுற மாதிரி தான், ஓவர் தாண்டி அப்படின்னுவாங்க. அப்புறமா சக்திவேலு, முத்துவேலு, குமார் அப்போ எல்லாரும் கோர்ட்டுக்கு வராங்க. இவனால தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், இவன் ஒழுங்காக இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? தேவையில்லாத வேலைகளை பண்ணிட்டு இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணி வச்சுட்டு அப்பாவியாட்டு வந்து நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு கோவப்படுறாங்க. யாரம்மா சொல்லிட்டு இருக்கேன்னு கதிர் கேட்கும். வேற யார, என் அண்ணன் மகனை தான் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னுவாங்க. குமார் ரொம்ப ஏக்கத்தோடு அப்படியே அரசியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் உள்ளே கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. குமார்கிட்ட விசாரணை போகுது. குமார்கிட்ட பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. எப்படி இது பண்ணீங்க, என்ன இது பண்ணீங்கன்னு கேட்கவும் குமார் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்புறம் அரசின்னுவாங்க. அரசியை கூப்பிட்றாங்க. எனக்கு பயமாக இருக்குது, இப்படி எதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியலன்னுவாங்க. அரசி அப்பா நான் இருக்கேன், நீ தைரியமாக போன்றாங்க. சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா போகிறாங்க. நீங்கள் எப்படி குமாரை பார்க்க போனீங்க? நான் போகல, அவர் தான் கால் பண்ணி வர சொன்னார், அது இல்லாத நீ வரலைன்னா கண்டிப்பாக உன் குடும்பத்தை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படின்ட்டு எல்லா விஷயங்களுமே சொல்லிடுறாங்க. கோர்ட்டில் எல்லா விசாரணையும் பண்ணிவிட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறம் இதை ஒத்தி வைக்கிறேன், ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் வரணுன்றாங்க. டேட்டை நான் லேட்டாக அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிடுவாங்க. கேட்டோடனே கோமதி ஷாக் ஆகுறாங்க. என்னங்க இது, சரி விட்டு பார்த்துக்கலான்னு வெளியே வந்து இதெல்லாம் தேவையில்லை, இன்னொரு முறையில் வர சொல்லுவாங்களான்னுவாங்க. கண்டிப்பாக வர சொல்லுவாங்க. அப்புறம் எத்தனை டைம் வர சொல்லுவாங்கன்னு அட்வொகேட் கேட்கவும் தெரியல அதெல்லாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாண்டி தனியாக பேசிட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட. உடனே வந்து கதிர் இது சரியில்லடா, எதுவும் தப்பாக இருக்குது, ஏண்டி அடுத்த முறையெல்லாம் கூப்பிட்டா வராது சரியா? அம்மா நான் கண்டிப்பாக வருவேம்மான்றாங்க. உன்னெல்லாம் சொல்லி திருத்த முடியாதுடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கதிர் அம்மா பயப்படாதம்மா, இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைன்னுவாங்க. அப்புறம் அத்தை வந்துட்டாங்க வா ராஜி அப்படின்றாங்க. தண்ணி எடுத்துகிற இதான் மாமா எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ராஜி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. என்னாச்சத்தை, நம்ம நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைல்ல, ஏண்டி அந்த மீனை சொன்னா படத்தில் வர மாதிரியெல்லாம் வராதுன்ட்டு, ஆனால் படத்தில் வர மாதிரி அப்படி தாண்டி வந்துச்சு, கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆடி படிச்சு இன்னும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒத்தி வச்சிருக்காங்களா அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. அதுக்கு அரசி இப்போ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிருவாங்க. ஏங்க இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? இங்கே பாரு கோமதி, எனக்கு மட்டும் பயம் இல்லாத இல்லை, எனக்கும் பயம் இருந்துச்சு, ஆனால் அந்த பயத்தை காட்டி நம்ம அரசியை பயமுடுத்தக்கூடாதுன்னு நினச்சா அடுத்த டைம் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போகணும், தேவையில்லாத நீ பண்ண வேண்டாம்னுவாங்க. கதிர்கிட்ட வேலையை நாளைக்கு இல்லைன்றாங்க. இங்கே பாரு நாளைக்கு லோனு சொன்னேன்ல, அதை நான் எடுத்து தரேன், நீ வந்து எல்லாம் வாங்கிக்கோ, நான் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறேன். இல்லை வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன். என்ன நானே பார்த்துக்கிறேன்? டே அப்பா சொல்கிறாருல அப்புறம் என்னன்னு சொல்லுவாங்க. ஏங்க அதெல்லாம் வருவாங்க, அவனை முன்னேற்றி விட்டுருங்க, அது போதும் அப்படின்னுவாங்க. அப்புறம் கதிர் பின்னாடி யோசிச்சுட்டு இருக்கவும் அவங்களுடைய அப்பா இருந்துட்டு, இங்கே பாருடா லோன் நான் எடுத்து தரேன், நீ அதை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் சொல்கிறத நீ கேட்கணும், நான் சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் நீ ஃபாலோ பண்ணணுவாங்க. கதிர் உங்களுடைய அம்மா கிட்ட வந்து அவர் எனக்கு எடுத்து தரவே வேண்டாம், நீ சொல்ல போறியா இல்லை நீ கல்யாணம் பண்ணி வச்சு தான் நான் சொல்லிவிட்டுமா, எனக்கு அவர் லோன் எடுத்து கொடுக்க வேண்டாம், நிறைய கண்டிஷன் போடுறாரு போமா அப்படின்னுவாங்க. பாண்டியன் கிட்ட அப்படி இப்படின்னு பேசி பாண்டியன் வந்து லோன் கொடுக்காத மாதிரி பேசி பண்ணிடுவாங்க. கடைக்கு இங்கே வந்துருப்பாங்கல்ல 4 பேர் ஒன்று சேர்ந்துருப்பாங்க. நீ மயில் அக்காவுக்கு ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுடைய தம்பிங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.